நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் திருமுன் வீற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். இன்று திருப்பாடல் 46 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார் என்கிற இந்த வார்த்தைகளை நாம் ஆண்டவர் முன் வைத்து ஜெபிக்கிற போது அவர் நம்மோடு இருப்பதோடு நின்றுவிடாது, அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இந்த நல்ல தெய்வத்தை இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன், அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் என்கிற இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலின் வார்த்தைகள் இன்று முதல் வாசகத்தில் நம் கண்களுக்குள் காண கிடக்கிறது. இந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் சிந்திக்கிற பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாழ்வதரும் நீரூற்றாக நமக்காக விண்ணிலிருந்து பொழியப்பட்டவர். இதோ இந்த தண்ணீர் ஊற்றெடுக்கிற ஆசீர்வாதம் நிறைந்த இந்த ஆராதனை வேளையில் அவரை கண்டு ஆராதிக்கிற உங்கள் மீதும் அவர் தன்னுடைய உயிரளிக்கும் ஆவியின் ஊற்றினை நமக்குள் வைத்து நம்மை புதுப்பிக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு உரைப்பது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே என்ற வார்த்தை. இந்த நல்ல தெய்வத்தை இடுக்கணுற்ற வேளைகளிலெல்லாம் நமக்கு துணையாய் இருக்கிற இந்த நல்ல தெய்வத்தை நாம் கூப்பிடுகிற போது நமக்கு குரல் கொடுக்கிற இந்த நல்ல தெய்வத்தை நாம் நிலைகுலைந்து நடுங்கி அதிர்ந்து நின்றாலும்
அச்சத்தை நம்முடைய இதயத்திலிருந்து எடுத்து நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்லுகிற இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி ஆராதிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. இதோ நம்முடைய வீடுகளிலும் இந்த ஆண்டவர் நடுவராய் இருக்கிற போது, இந்த ஆண்டவரே நம்முடைய வீட்டினுடைய அரசராய் இருக்கிற போது நம்முடைய வீடு நிலை குலையாது. இந்த நம்பிக்கையை ஆண்டவர் முன் எடுத்து வைத்து பாடி துதிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் நீர்தாமே ஆட்சி செலுத்துவீராக. திகைப்பூட்டும் அரிய செயல்களை அவர்கள் காணச் செய்தருளும். உம்முடைய வலிமையான கரம் பிள்ளைகளை தாங்கி வழிநடத்த கிருபையோடு நீர் இரக்கம் கொள்ள மன்றாடி செபிக்கிறோம். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.